வெல்கம் டு ஃப்ளவர் பர் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு கிளாஸில் ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அந்த அளவுகளை எப்படி எடுக்கணும், எடுத்த அளவுகளை ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம டயக்ராம் போட்டு கிளாத்தில் வந்து கட் பண்ணணுன்ற வரைக்கும் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லையும் செகண்ட் கிளாஸ்லையும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் டயக்ராம் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் கிளாஸில் அந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சு எப்படி நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணுன்றது வரைக்கும் 2வது வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா துணியில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது தான் வரும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து வெளியில் சரியாக தைக்கலங்க மேடம், அதனால தான் நானே வந்து தைக்கலான்னு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து அளவு ப்ளவுஸே சரியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இருக்கிறதுலே கொஞ்சம் பெட்டரான ப்ளவுஸும் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை சரி பண்ணுற விதமாகவும் வந்து இந்த இதில் நீங்கள் சேர்த்தே வந்து கட் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸில் வந்து உயரம் தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம உயரம் தான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். உயரம் எப்படி எடுக்கணும்னா கரெக்டாக ஷோல்டர், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தைக்க போகிற ப்ளவுஸில் நம்ம கீழே வந்து 1/2 இன்ச்சில் கரை வச்சு பார்டர் வந்திருக்கா, நம்ம பார்டர் வைக்க போகிறோமா, அதை வந்து தைச்சி திருப்ப போகிறோமா, இல்லை 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிக்க போகிறோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துக்கணும் அந்த ப்ளவுஸ் பீஸை பொறுத்து, சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் உள்ள ஒரு ப்ளவுஸு. இதில் இப்போ நம்ம பேக் பீஸில் பின்கழுத்து பகுதியில் பார்டர் கீழே வைக்க போகிறோம் இடுப்புக்கிட்ட அப்படின்னா இந்த 1/2 இன்ச் கரையில் தைச்சி திருப்பறதுக்காக மட்டும் நீங்கள் கூடுதல் அளவு விட்டால் போதும். இல்லை எனக்கு துணி வந்து இப்போ இந்த மாதிரி எனக்கு ப்ளைனாக இருக்குது, இது வந்து நான் ப்ளைன் ப்ளவுஸ் இதுதான் தைக்க போகிறேன். இப்போ ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், 1/2 இன்ச்சு மடிச்சடிக்கிற மாதிரி தையல் துணி விட்டுக்கலாம், சரிங்களா? அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைச்சி திருப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு மட்டும் 1/2 இன்ச்சுக்கு மட்டும் துணி விட்டு தைச்சிட்டு கீழே வந்து தனியாக 1/2 இன்ச்சு ரிப்பன் மாதிரி பெல்ட் மாதிரி துணி கொடுத்து அதை தைச்சி திருப்பணும், சரிங்களா? இந்த 2 மெத்தட் பயன்படுத்தி தான் நம்ம வந்து கூடுதல் அளவுகள் சேர்க்கணும் அளவு ப்ளவுஸில் வந்து எடுக்கும் போது, சரிங்களா? நம்ம ஃபார்முலாலையுமே அப்படி தான், நம்ம எந்த ப்ளவுஸ் நம்ம துணி வெட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளைனாக தான் இருக்குது, அதனால் நான் 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்துக்க போகிறேன். ப்ராப்பராக பார்த்துடலாம் வாங்க. இப்போது இதுதான் என்னோடய பேக் பீஸு ப்ளவுஸோட பின்பகுதி. இதில் வந்து கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது, சரிங்களா? 12 இன்ச்சு அதோட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து மொத்தம் 2 இன்ச்சு வந்து ப்ளவுஸ்க்கு நம்ம கூடுதலாக அளவு சேர்த்துக்கணும் பின் உயரத்தில், சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், கீழே இந்த மாதிரி மார்ஜின் வந்து அன்ஈவனாக இருக்கனால துணி, அதனால் நான் அதை ஈவன் பண்ணிக்கிறேன் சரிசமமாக படுத்துக்கிறதுக்காக. இப்படி ஒரு கோடு போட்டுட்டு எனக்கு என்னோடய ரெடி சைஸ் வந்து 12 இன்ச்சு, நான் ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கிறேன் என்னோடய தேவைக்கு. நான் இப்போதைக்கு அளவை கொஞ்சம் கூடுதலாக மாற்றிக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப முன்னாடி தைச்ச ப்ளவுஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக கீழ்மடிப்புக்காக 1/2 இன்ச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச்சு நான் வந்து கூடுதலாக வச்சுருக்கேன், சரிங்களா? ஓகே, இப்போ இதுதான் உயரம். அடுத்தது மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கிளாத்தை வந்து இப்படி சரிசமமாக மடித்து போட்டுக்கோங்க. ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரேண்டமாகவே மடிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, என்னோடய மெத்தடில் எனக்கு இது ப்ராப்பராக கரெக்டாக வருது, அதனால் நான் உங்களுக்கு இந்த மெத்தட்லேயே சொல்லி சும்மா ரேண்டமாக இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சுட்டு இங்கே இருந்து இந்த ஸ்கேல் நேராக வச்சுக்கோங்க. இங்கே இருந்து ஆம் ஹோல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஆம் ஹோல் கிட்ட இதுதான் மார்பு சுற்றளவு, சரிங்களா? இங்கேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறாமல் இருக்கும். கரெக்டாக இது வந்து 8 இன்ச்சு இருக்குது, சரிங்களா? இப்போது 8 இன்ச்சை அப்படியே கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இப்படி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 10 இன்ச்சு ஆச்சுங்களா? இப்போது இது அப்படியே வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம, சரிங்களா? இடுப்பு சுற்றளவு 10, மேலே வந்து மார்பு சுற்றளவு 10 வந்துச்சுன்னா கீழே இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வந்து 8.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து அது மாதிரி வச்சுக்கிறேன். இது அப்படியே ரேண்டமாக பாக்ஸாக ஃபஸ்ட்டு போட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிராஸ் எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு நான் டயக்ராமில் வந்து நோட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே பாக்ஸாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலத்தையும் அதே மாதிரி தான் துணியை நல்லா அப்படி மடித்து போட்டுட்டு ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்தோட அகலம் வந்து இந்த ஸ்கேல்லேருந்து நேரவாக இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சு வருது. எனக்கு 2.5 இன்ச்சு போதும். நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு கூடதெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த கோடு தையல் போட்டிருக்க வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.25 இன்ச்சு ப்ளஸ் அதோட ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. அப்போ 2.25 இன்ச்சு வருது. சரிங்களா? 2.25 இன்ச்சு இப்படி நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஆம்ஹோல் உயரம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆம்ஹோல் உயரத்துக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரியே பேக் பீஸை நல்லா இப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஸ்கேலை கொண்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் கிட்ட இப்படி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 5 இன்ச்சு வருது. 5 கூட இல்லை, 4.25 தான் வருது. ஸோ 4.25 இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுருங்க. இதில் எந்த ஒரு கூடுதல் அளவும் சேர்க்கவே வேண்டாம். 4.25 இன்ச்சை நான் அப்படியே வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஆம்ஹோலோட இறக்கம் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். மித்த 3 பகுதியுமே சுற்றியில் இருக்க 4 பகுதியுமே அந்த 4.25 தான் மொத்தத்துக்கும் வரும். சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறேன்? என்னோட பின்கழுத்து இறக்கம் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொத்த உயரம் எவ்வளோ வச்சுருக்கோம்? 12 இன்ச்சு. 11.25 வருது. இதில் இழுத்தோம்னா 12 இன்ச்சு வருது. இப்போ இந்த 12 இன்ச்சை கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 7.5 இன்ச்சு. இதுதான். சரிங்களா? கீழே மொத்த உயரம் பேக் பீஸ் எவ்வளவோ அதை எடுத்து கொண்டு வந்து நெக்குக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா 12 இன்ச்சுனா 12 இன்ச்சுக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க டேப்பை. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது தான் கழுத்தோட இறக்கம். இப்போ இதில் வந்து 7.25 இன்ச்சு 7.5 இன்ச்சுக்கு பக்கம் இருக்குது. நான் இப்போ வந்து கொஞ்சம் அளவுகளெல்லாம் மாற்றிக்கிறேன். எனக்கு இது ஏன்னா ரொம்ப முன்னாடி தைச்ச ப்ளவுஸு, அதில் வந்து கொஞ்சம் கூடுதல் அளவுகள் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு இதில் வந்து இப்போது 7.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். அதில் 7.25 இருக்குது. இதில் 7.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு தனியாக சேர்த்துக்கணும். சரிங்களா? விருப்பப்பட்ட அளவு. இப்போ எனக்கு வந்து அது ஷோல்டர் ஜாயிண்ட்டு சேர்த்தே வந்து 7.25 இன்ச்சு இருக்குது. நான் ஷோல்டருக்கும் சேர்த்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு தான் கூடுதலாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் துணியிலே நெக்கு வரைஞ்சி தைச்சி திருப்ப போகிறீங்கன்னா நீங்கள் இதிலே போடலாம். கேன்வாஸ்னா கேன்வாஸில் நம்ம கழுத்து இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ரேண்டமாக கழுத்தோட அகலத்தையும் இறக்கத்தையும் மட்டும் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வரைய போகிறேன் நான். ஆம்ஹோல் வரையறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரேண்டமாக உங்களுக்கு இப்படி போட்டு காட்டிடுறேன். இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி பின்னாடி தள்ளி இந்த ஸ்கேலை கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன். அவ்வளோதான். சும்மா ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் அப்படி கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் இதில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம இப்படி எடுத்தோம்னா இந்த அளவு வருது பாருங்கள். கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சு தள்ளினதுக்கப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு வந்துச்சுன்னா ஓகே விட்டுருங்க. வரலைன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளினா உள்ளே தள்ளி குடஞ்சிக்கோங்க. வெளியிலனா வெளியில் தள்ளிக்கோங்க. குடையிறது நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ்லையே குடையணுன்ற அவசியமே இல்லை. ஸ்லீவில் குடஞ்சிக்கிட்டாலே போதும். இது வந்து உங்களுக்கு ஒரு இதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து நல்லா போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், எனக்கு வந்து கட் பண்ணாமல் அப்படியே எல்லாம் மார்க் பண்ணி காட்டிங்கன்னு. மேக்ஸிமம் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பீஸை எடுத்து தான் நம்ம அடுத்த பக்கம் வந்து கொண்டு போகணும். அதில் வைக்கும் போது தான் துணியை வந்து நம்ம பத்தும் ஈஸியாக நம்ம வந்து துணி மிச்சப்படுத்தி நம்ம வந்து சின்ன ஓரளவுக்கு துணியில் கூட இப்போ வந்து உங்களுக்கு 1 மீட்டரில் தான் தைக்க முடியும்னா அதை 90 பாயிண்ட்லேயும் நம்ம இழுத்து பிடிச்சி தைக்கலான்னா இப்படி வெட்டுனிங்கன்னா கண்டிப்பாக தைக்க முடியும். துணியை மிச்சப்படுத்தியும் கம்மியாக இருக்கிற துணியை இழுத்து பிடிச்சி தைக்கவும் தான் இந்த மெத்தட் உங்களுக்கு. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இப்படி தான் கட் பண்ணணும். சரிங்களா? அப்படியே நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணுறது அது ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணோம்னா துணி வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதுக்காக இப்போ வந்து இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலான ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பஃப்பு தனியாக அதை நான் கட் பண்ணுறது வீடியோ போடுறேன். இது வந்து ஆம்ஹோல். இப்போ
இது கட் பண்ணியாச்சு ஆம்போலோட. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த கிராஸை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்க போகிறேன். அதனால் இதை அப்படியே நான் நாச் கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்னோடய கரெக்டாக உடம்போட அளவு வந்து எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம அதில் 8 இன்ச்சு எடுத்தோமா, இதில் வந்து பேக் பீஸில் 8 இன்ச்சு நம்மளுக்கு வந்துச்சு இல்லையா, எனக்கு வந்து ஒரு 8.25 இன்ச்சு 8.3 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்போ உள்ள அளவுக்கு இப்போ உள்ள அளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கம் கூடுதலாக வச்சு நான் வந்து இந்த இடத்துல மார்பு சுற்றுள்ள இடத்துல நான் நாச் கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போது பேக் பீஸு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து பாருங்கள். ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இது கிராஸ் பீஸாக ஃபஸ்ட்டு கிராஸாக நார்மலாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இப்போது வீவிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீவிங் வந்து நேராக துணியோட நூல் கோர்வை நேரானா நேராவோ இல்லை வந்து இந்த படுத்த வசத்துலையோ இருக்குது அப்படின்னா அது நார்மல் கட்டிங் தான் முன்னாடி கப்பில் வரும்போது. இதே வந்து அந்த டிசைன் வந்து இப்படி கிராஸாக உழுவும். அந்த வீவிங் துணியோட வீவிங் டிசைன் இருந்தால் டிசைனே கிராஸாக உழுவும். நம்ம கிராஸ் கட்டிங் போட்டோம்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பிளைன் துணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இதில் ஒரு அந்த நூலோட வீவிங் தெரியும். அந்த வீவிங் கிராஸாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங். இதில் வந்து பாருங்கள் மைனூட்டாக இது வந்து தசர் மெட்டீரியல் மாதிரி வரும். ஸோ மைனூட்டாக இதோட டிசைன் வந்து கிராஸாக தெரியுது உங்களுக்கு, இப்படி வந்து தெரியும். இது வந்து கிராஸ் கட்டிங். அதை விட ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இழுத்து கொடுக்கும். இப்படி ரப்பர் மாதிரி இழுத்து கொடுத்துச்சுன்னா இது கிராஸ் கட்டிங். நார்மலாகவே கப்பு டாட் போட்டிருக்கனால நம்ம இழுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இப்படி வந்து இழுபட்டுட்டு வந்துச்சு அப்படின்னா இது வந்து கிராஸ் கட்டிங். நேர் கட்டிங்னா நீங்கள் இழுத்திங்கன்னா வராது. இப்போ பேக் பீஸ் நேராக தான் இருக்கும், ஆனால் இழுத்திங்கன்னா வராது, அப்படியே நிற்கும். அதுதான் உங்களுக்கு நார்மல் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். இது பாருங்கள், இப்போ இங்கே மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி இழுபடுது பார்த்தீங்களா, இப்படி இழுபட்டுச்சுன்னா இதுதான் கிராஸ் கட்டிங். ஓகேவா? இப்போ இந்த கிராஸ் கட்டிங் எப்படி போட்டு கட் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து முன் உயரம் எடுத்துக்கணும். முன் உயரம் எப்படி எடுக்கணும்னா இந்த கப்பை நல்லா எடுத்து விட்டுட்டு இங்கே இருந்து ஷோல்டர்லேருந்து நல்லா இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் டாட்டு, இந்த மெயின் டாட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மெயின் டாட் வரைக்கும் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். எடுத்து விட்டு இப்படி எடுங்க. இப்படி எடுக்கும்போது கரெக்டாக 9 இன்ச்சு வருது. இந்த மெயின் டாட்டு தான். டேப்பை வந்து இழுக்கக்கூடாது. மேலே இங்கே வச்சு அந்த கண்டினியூவேஷனில் இப்படி வந்து இந்த டாட்டை இப்படி எடுத்து விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் 9 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு முன் உயரம் இருக்குது. எனக்கு இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கம் நான் கூடுதலாக வச்சுக்கிறேன். 9ங்கிறது நான் 9.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எனக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி தைச்சது. பிஃபோர் மேரேஜ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இப்போ இது ஆஃப்டர் மேரேஜ் 2 குழந்தை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அளவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிறேன். 9.3 வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு 3 பாயிண்ட் வந்து நான் கூடுதலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்ன செய்யணும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, முன் உயரத்தோட 3 இன்ச்சு கூட்டிக்கணும் அப்படின்னு. எந்த அளவாக இருந்தாலும் சரி, முன் உயரம் நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டாலும் டேரெக்டாக நம்மளுக்கே எடுத்துக்கிட்டாலும் அதோட கூடுதலாக 3 இன்ச்சு சேர்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ 3 இன்ச்சு வந்து நான் கூடுதல் அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த இடத்த இப்படி மடிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ மடிச்சுட்டு உங்களுக்கு இந்த பக்கம் இதை நான் அதே பொசிஷனில் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு லைனிங் வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். இதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும், போன வீடியோவில் சொன்னாலும் இதில் சொல்லாமல் விட்டுட்டேன். லைனிங் வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். க்ளோஸாக இருக்க பகுதி என்னை பார்த்து இருக்குது, கரை பகுதி ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ண பொசிஷனில் அப்படியே தான் துணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட நவுத்தலை மாற்றலை. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், கிராஸ் கட்டிங் போட போகிறேன். கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொக்கி இந்த கழுத்து வர்றது வந்து நம்மளுக்கு கொக்கிப்பட்டி வர பக்கம்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு பீஸில். ஓகேவா? ஃப்ரண்ட்டு பீஸில் இது கொக்கிப்பட்டி வர பகுதி. அப்போது இந்த பீஸை நீங்கள் மேல் நோக்கி இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா கப்பு நல்லா எடுத்து நல்லா கொடுக்கும். இதே இப்படி வந்து கீழ் நோக்கி இப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கப்பு வந்து லோவாக காட்டும். சரிங்களா? அவ்வளோதான். அதுக்காண்டி நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம் துணியை ஃப்ரண்ட்டு பேக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு மேல் நோக்கி வேணும்னா அதுக்கு வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போது மேல் நோக்கி வேணும், அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே.
இப்படி வெட்டும் போது தான் உங்களுக்கு வந்து கிராஸ் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதே தெரியும். நம்ம டேரெக்டாக எல்லாத்தையும் ஒரே டைமில் மார்க் பண்ணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். இல்லைன்னா லே அவுட் போட்டு வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி வேணும்னா நம்ம கட் பண்ணலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி நான் போட்டுட்டு இதில் என்ன பண்ணால் இந்த ப்ளவுஸோட சைடு நம்ம ஜாயின் பண்ணுற பகுதி இருக்கு இல்லையா, இடுப்பு சைடு நம்மளுக்கு வரும் இல்லையா ஜாயின் பண்ணுறது, அந்த பக்கத்தில் கீழே மட்டும் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஆம்ஹோல்கிட்ட குறுக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்ஹோல்கிட்ட குறுக்கிட்டு உடம்பு இடுப்புக்கிட்ட மட்டும் ஒரு 1 இன்ச்சு வந்து கூடுதலாக வச்சுக்கிறேன். ஏன்னா டாட்டு பிடிப்போம் இல்லையா கீழே, அப்போ டாட்டு பிடிக்கும் போது அளவு வந்து ஃப்ரண்ட் பீஸு சுருங்கும். அதனால் அதை ஈவன் பண்ணுறதுக்காண்டி நான் அப்படி வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் கழுத்து பகுதியே வெட்டலை, ஏன்னா கேன்வாஸ் வச்சு தைச்சி திருப்ப போகிறேன், ஒரு சின்ன டிசைன் நெக் மாதிரி. அதனால் கழுத்து வந்து நான் வெட்டிக்கல. இப்போ என்ன பண்ண போகிறேன், கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே தான் உங்களுக்கு நான் ஃபார்முலாவில் சொல்லி கொடுத்த மாதிரி பின்பக்க கழுத்து அகலம், இது ஆம்போல் அகலமே முன்பக்கம் ஆம்போல் அகலம், பின்பக்க மார்பு சுற்றளவு அகலமே முன்பக்க மார்பு சுற்றளவு அகலம், அது எல்லாமே அப்படியே. அதனால தான் நம்ம பேக் பீஸை வெட்டி எடுத்து போட்டு ஃப்ரண்ட் பீஸில் அப்படியே வெட்டிடுறோம். ஓகேங்களா? பேக் பீஸில் படாத மாதிரி வெட்டணும். தெரியாமல் பேக் பீஸில் பட்டுருச்சுனாலும் அந்த இடம் கட் ஆகிடும். இல்லைன்னா அந்த பேக் பீஸை எடுத்து போட்டு நீங்கள் ஒரு லே அவுட் மாதிரி அவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. எனக்கு வந்து கேமரா செட்டிங்காண்டி எனக்கு வாட்டமே வரல, அதனால் துணியை சுற்றி போட்டு நான் வெட்டிட்டுருக்கேன். ஆனால் அப்படிலாம் வெட்டக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட் பீஸில் நம்ம டாட்டெல்லாம் குறிக்கணும் இல்லையா? இப்போ எனக்கு ஃப்ரண்ட் பீஸில் என்னோடய கழுத்து முன்கழுத்து அகலம் இறக்கம் வந்து எவ்வளோ வேணும்னா, எனக்கு வந்து ஒரு 6.5 இன்ச்சு இருந்தால் போதும். 6.5 இன்ச்சு இருந்தால் அளவு ப்ளவுஸில் எப்படி அளக்கிறதுன்னு அதே மாதிரி தான் அளவு ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு. இப்போது ஃப்ரண்ட் பீஸோட மொத்த உயரம் கப்பு இருக்கனால நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும். அதனால் 12ங்கிறது 12.5 இன்ச்சாக கூட வரும். இப்போ பாருங்கள் 12 இன்ச்சு தான் வருது. இழுக்காமல் எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த 12 இன்ச்சு அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு வருது கழுத்தோட இறக்கம். சரிங்களா? இப்படி தான் அளவு எடுக்கணும். எனக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த டிசைனுக்கு கொஞ்சம் இறக்கமாக வேணும். 5.5ங்கிறது வந்து நான் 6.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தைச்சி முடிச்சு எனக்கு 6 இன்ச்சு கிடைக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக சேர்த்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்தோட அகலம் அதே 2.25 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் சைடு நாட் வைக்கிறனால நான் இந்த அளவு வைக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் லோவாக ஏறும், ஒரு மாதிரி இறங்கி கொடுக்கும். இது நெக்கு வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த டைப்பில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து என்ன செய்யணும்னா, கழுத்தோட இறக்கம் நான் குறித்ததுக்கப்புறம் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ பாருங்கள், கிளாத்தை ஃப்ரண்ட் பீஸை அப்படியே 2ஆக இப்படி மடிங்க. இந்த சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. இதில் சென்டர் நாச் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இது வந்து கொக்கிப்பட்டி வர பகுதி. சரிங்களா? கொக்கிப்பட்டி தைக்கிற இடம் இது கழுத்து பகுதி. அப்போது இந்த கொக்கிப்பட்டி பகுதியை கொண்டு வந்து இந்த இடத்துல நாச் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, சென்டர் நாச்சு, அந்த இடத்துல பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த மடிபடுற இடத்த இப்படி கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த நாச்சியும் ஒன்றா பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டு இதில் சென்டர் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து பட்டியோட அளவு இதெல்லாம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இந்த நெக்கில் இருந்து கரெக்டாக இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க வரைக்கும் 3.25 இன்ச்சு எனக்கு வருது. 3.25 இன்ச்சுனா கழுத்துக்கு மடித்து தைக்க ஒரு 1/4 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ண ஒரு 3 பாயிண்ட், அதாவது 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3.25ங்கிறது 3.25 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்போ இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு நீங்கள் அளவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கழுத்துக்கிட்ட இருந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்க பட்டி ஜாயின் பண்ணியிருக்க வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3.25 இன்ச்சு வருது. அதோட மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ண நெக்கு தைச்சி திருப்ப, இது ரெண்டுக்கும் 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கணும்.
விட்டோன்னா 1/2 இன்ச்சு வருது. அது ரெண்டும் சேர்க்கும் போது அப்போ 3.25 ப்ளஸ் ஒரு அரையும் 3.25 இன்ச்சுக்கு நீங்கள் இங்கே வந்து இந்த கொக்கி பட்டி வைக்கிற அளவை நீங்கள் குறிச்சிக்கலாம். 3.25 அளவு. மிச்சம் எவ்வளோ இருந்தாலுமே 3 இது 3.25 இப்போது கண்டுபிடிச்சது. மிச்சம் எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். இதே நீங்கள் பொதுவான சைஸு ப்ராப்பராக ஃபார்முலா அப்படி வரீங்கன்னா யோசிக்கவே வேணாம், 1.5 இன்ச்சு டைரெக்டாக வச்சுருங்க. சரிங்களா? நான் 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். எனக்கு இதில் விட நம்ம எடுத்த அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி வருது ஒரு 1/4 இன்ச்சுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே என்ன அளவு 1.5 இன்ச்சு வைக்கிறீங்களோ அதே அளவு இங்கேயும் வச்சுக்கோங்க. இப்போது இதை என்ன செய்யணும்னா இந்த சென்டர் நாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் நாச்சுக்கு இதையும் கொண்டு வந்து ஈவன் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு நேராகவே நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரு இப்படி கோடு இதுக்கு நேராகவே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா டாட் வந்து நம்ம எவ்வளோ அளவில் பிடிக்க போகிறோன்றது தெரியணும். சென்ட்ரு டாட் தெரியும், சென்டருக்கு அப்புறம் சைடில் 2 எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். அதுக்காக இப்படி போடும்போது நல்லா கப்பு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும், நல்லா எடுப்பாக இருக்கும். ஷார்ப்பானா ஹார்டாக தெரியாது, பட் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி லோவாக கிராஸ் கட்டிங்கே போட்டாலும் கூட ஒரு மாதிரி கொஞ்சம் அமுங்கின மாதிரி காட்டும். அது காரணம் வந்து இந்த போட்டு வந்து நல்லா வெட்டுறது தான். அதுதான் இதை எடுத்து கொடுக்குறது தான். சரிங்களா? இப்போது இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும். அதாவது இப்படி மடித்தோன்னா சென்டர் டாட்டில் இந்த அளவுக்கு இப்படி நம்ம டாட் பிடிக்கணுன்ற அளவு தெரியறதுக்கு தான் இது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவு நீங்கள் அளவு ப்ளவுஸை விட இது வந்து நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா அளவு எப்படி சொல்கிறது, இருங்க வரேன். இப்போ இதில் வந்து நம்ம கூடுதல் அளவுகள் சேர்த்தும் 3.25 இன்ச்சு கிடச்சி இந்த இடத்துல 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் வருதுன்னா தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஃபார்முலா அளவை பயன்படுத்தினா இதை விட சின்னதாக வருது. 1.5 இன்ச்சு நம்ம போட்டதுக்கு, அதாவது கழுத்து போட்டதுக்கப்புறம் கீழே 1.5 இன்ச்சு போட்டோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள டிஸ்டன்ஸு இதில் நம்ம அளவு ப்ளவுஸோட கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்க அளவை எடுத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தைக்கிற விதமும் மாறும். அதுக்காக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து இதை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு போட்டு ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி கழுத்தோட இறக்கத்தை எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கீழேருந்து 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த அளவில் போட் ஷேப் கட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்க இடம் உங்களுக்கு கொக்கி பட்டிக்கு வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த மெயின் டாட்டோட உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? மெயின் டாட்டோட உயரம் வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு. இது காமன். சரிங்களா? இதை விட கூடுதலாக வைக்கணும் டாட்டோட அளவுன்னு வரும்போது அது எதனால் வரணும்னா ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, இன்னொன்று ஹைட்டாக இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்காக நம்ம வந்து டாட்டோட உயரத்தை ஏற்றிக்கலாம். மற்றபடி நார்மலாக ஒரு லெவலில் இருக்கவங்க காமனான அளவு 2.5 இன்ச்சு தாராளமாக போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மெத்தடாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இப்படி மடித்து ஓரளவுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸில் தான் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது அளவு ப்ளவுஸோட டாட் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லி கொடுக்கும்போது டாட் எப்படி இருக்குன்னா கரெக்டாக இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டோட இந்த பாயிண்ட்லேயும் கீழே இதையும் பார்க்கும்போது இந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம் இருக்கு இல்லையா, இதை எடுத்து வர்றது தான் உங்களுக்கு வந்து அதோட ஒரு 1/4 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ண இடத்துல சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2.25 இன்ச்சு பட்டி ஜாயிண்டோட சேர்த்து 2.5 இன்ச்சு தான் இதுலேயும் வருது. சரிங்களா? ஓகே. இப்படி தான் வந்து கீழ் டாட்டோட உயரம் எடுக்கணும். மித்த டாட்டெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா கரெக்டாக இங்கேருந்து இந்த ஆம்ஹோல் டாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆம்ஹோல் டாட் இங்கேருந்து ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே 5 இன்ச்சு வருது. இங்கே இருக்குது டாட்டு 5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அது இந்த டாட்டுக்காக. இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. சரிங்களா? அப்போ மொத்தத்துக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. குழப்பமே வேண்டாம். இப்போ இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த டாட் எங்கே வருது, 5 இன்ச்சு வருது. ப்ளஸ் அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு. இந்த டாட்டுக்கு வந்து இப்படி பிடிக்கும் போது இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு போகும். அதுக்காக 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 5ங்கிறது நான் 6 இன்ச்சு இந்த ஆம்ஹோல் டாட்டுக்கு நான் போட்டுக்கிறேன். அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது இப்படி வரும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபார்முலா அப்படி வரும்போது அது வந்து நான் அந்த மெத்தடில் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டோட அளவை நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொக்கி பட்டிக்கிட்ட இருக்க டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டோட அளவு வந்து இதே மாதிரி தான் இந்த பகுதியில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த எஸ்கோக்கி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பகுதியில் வச்சு எடுத்துக்கோங்க. அது அளவு கரெக்டாக காட்டும். பாருங்கள் 2.25 இன்ச் இருக்குது கரெக்டாக. ஓகேங்களா?
2 இன்ச்சு வரும். நம்ம 2.25ன்னு வைக்கணும். இதில் வந்து என்ன செய்யணும்னா இந்த கழுத்தோட இறக்கம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் சென்டராக வந்து நம்ம நாச் கட் பண்ணி அதில் தான் வந்து என்ன செய்யணும், கொக்கிப்பட்டிக்கான டாட்டை வந்து நம்ம பிடிக்கணும். அளவு இதுதான். சென்டர் கட் பண்ணிட்டேன். இதிலிருந்து 2.25 இன்ச்சுக்கு நான் வந்து டாட் போடுறேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் எதுனாலும் சொல்லிடுங்க. நான் அடுத்த வீடியோ திரும்ப நான் போடுறேன். இன்னும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதனால தான் நான் வந்து நேற்று இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து காலையில் போட்ட வீடியோ இது வச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வச்சும், இப்போ வந்து இதில் எதுவும் டவுட் வந்துடக்கூடாதுன்னா கையோட அளவு ப்ளவுஸ் வச்சும் நான் போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது இந்த மெயின் டாட்டில் இருந்து கரெக்டாக இந்த நம்ம ஆம்ஹோல் டாட்டுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 டாட்டுக்குள்ள இடைவெளி எவ்வளோன்னா 1.5 இன்ச்சு காமன். இது 1.5 இன்ச்சு காமன், இது 2.5 இன்ச்சு காமன், இது 2.25 இன்ச்சு காமன். அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? இப்போது டாட்டு இந்த டாட்டு இவ்வளோ தூரம் தான் பிடிக்கணும். இந்த டாட்டு இதோட நிறுத்திடணும், இந்த டாட்டு இதோட நிறுத்திடணும். இப்படி தான் பிடிக்கணும் டாட்டு. பிடிக்கும் போது உங்களுக்கு தச்சு காட்டுறேன், நான் உங்களுக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நெக்கோட அகலத்தையும் இறக்கத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு பஃப் ஸ்லீவுக்குன்னு தனியாக ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். அதில் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் நம்ம வரைஞ்சாச்சு. இதை வந்து அப்படியே மெயின் கிளாத்தை கொடுத்து நம்ம வந்து மெயின் கிளாத் மேலே போட்டு கட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து மெயின் கிளாத்து. இப்போ பாருங்கள், கிளாத்தில் மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறேன். மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி துணியை வந்து நான் வந்து 2ஆக மடிச்சுட்டு கரைப்பகுதி ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுருக்கேன். க்ளோஸிங்காக இருக்க பக்கம் என்ன பார்த்து வச்சுருக்கேன். இதில் இப்போது கீழே வந்து நம்ம அன்ஈவனாக இருக்கும், கொஞ்சம் துணி வந்து ஏற்றியும் தாத்தியும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட்டு பீஸு. இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து டாட்டு போட்டால் தானே இழுத்தா உங்களுக்கு இழுத்த மாதிரி காட்டும். இது பாருங்கள், டாட்டு போடாமலே இப்படி இழுத்து கொடுக்கும். துணி இப்படி இழுக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிராஸ் கட்டிங்கிறது. இதே இப்போ நேர் கட்டிங் பீஸை நான் இப்போ இழுக்கிறேன் பாருங்கள், இழுத்தா இழுபடவே படாது, அப்படியே நிற்கும். அதுதான் கிராஸ் கட்டிங், நார்மல் கட்டிங். உங்களுக்கு நீங்கள் தெரியலனா போட்டு பார்க்கும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை கட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இழுத்து பார்க்கும்போது இது கிராஸ் இல்லை, இது கிராஸ் உழுவுது, இன்னும் கொஞ்சம் நல்லா கிராஸாக உழுவுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போது துணியை நான் கிராஸாக போட்டுறேன், ஃப்ரண்ட்டு பீஸையும். ஓகே, இப்படி போட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்க துணி ஸ்லீவுக்கு வரும். சரிங்களா? ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ்ன்றனால அது ஒரு சின்ன வீடியோவாக நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத், அதாவது லைனிங் வந்து எவ்வளோ ப்ராப்பராக கரெக்டான சைஸில் கட் பண்ணமோ, லைனிங்கில் வந்து நம்ம அப்படி கட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம அதை வந்து மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை போட்டுட்டு ரேண்டமாக சும்மா வந்து சுற்றிலும் துணி கொஞ்சம் விட்டே கட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா வந்து தச்சு திருப்பம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் இப்படி லூஸாக கேப் விட்டே கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ரொம்ப நெருக்கி போட்டேன், அதனால் நான் வந்து இந்த இடத்துல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் பீஸு.
இது ஃப்ரண்ட் பீஸ். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.